கண்டுபிடித்த ஐஆர்ஆர் சரியா தவறா? கடன்களின் ஐஆர்ஆர் பார்ப்பது எப்படி? இந்த காணொளியில் ஐஆர்ஆர் என்பது பற்றி கூறப்பட்டுள்ளது. அந்த கண்டுபிடித்த ஐஆர்ஆர் சரியா தவறா என்று கணக்கிடுவது எப்படி? அதாவது ஒரு ஐஆர்ஆர் வேல்யூவை கண்டுபிடித்த பிறகு அந்த வேல்யூவை விட கூடவோ குறைந்ததோ வேற வேல்யூ இருந்தால் அது சரியாக வராது. எனவே ஐஆர்ஆர் கண்டுபிடிக்கும் மெத்தடை எக்ஸல் மூலமாக கூறப்பட்டுள்ளது. இது கூட்டு வட்டி தனி வட்டி பற்றி கூறப்பட்டுள்ளது. இதில் ஐஆர்ஆர் கூட்டு வட்டிக்கும் மாதாந்திர வட்டிக்கும், அதாவது குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட், அதுக்கும் ரெக்கரிங் டெபாசிட்டுக்கும் விவரமாக கூறப்பட்டுள்ளது. இந்த காணொளியின் நோக்கமே ஐஆர்ஆர் கண்டுபிடித்த பிறகு இந்த கடன்களை கம்பேர் பண்ணி பார்ப்பது எப்படி என்பது கூறப்பட்டுள்ளது. நாம் வேறு வேறு இடங்களில் கடன்களை வாங்குகிறோம். இந்த கடன்களில் அவன் கூறக்கூடிய வட்டி வீதம் குறைவு என்று இருக்கும். ஆனால் உண்மையிலே அந்த வட்டி வீதம் குறைவாக இருக்காது. அது அவன் கூறுவது சரியா தவறா என்று நமக்கும் தெரியாது. இதை கண்டுபிடிப்பது எப்படி? இந்த வட்டி வீதம் குறைந்தது இருந்தால் தான் நாம் கடன் வாங்குவது சௌரியமாக இருக்கும். அதே சமயத்தில் முதலீட்டாளர்களுக்கு ஐஆர்ஆர் வேல்யூ, அதாவது வட்டி வீதம் அதிகமாக இருந்தால் தான் லாபம் தரும். இதை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். கடன் கொடுப்பவர்கள் கூறுவதை நாம் நம்பக்கூடாது. நாம் தனியாக வட்டி வீதத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த கண்டுபிடிப்பு ஐஆர்ஆர் வேல்யூவை ஐஆர்ஆர் என்பதை பற்றி தெரிந்த பிறகு கண்டுபிடித்து விட்டால் நமக்கு எளிதாக இருக்கும். தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். I is equal to PNR by 100, A is equal to P plus I. I என்பது வட்டி, P என்பது அசல், N என்பது காலம், R என்பது வட்டி வீதம். அந்த வட்டி வீதம் வருடத்துக்கு அல்லது மாதத்திற்கு. வட்டி is equal to அசல் இன்ட்டு காலம் இன்ட்டு வட்டி வீதம் டிவைடட் பை 100. இப்பொழுது அசல் ரூபாய் 1000, N 12 மாதம், வட்டி வீதம் 2%, மாதம் 2%. ஸோ தனி வட்டி என்பது மொத்தத்துக்கு உள்ள காலத்துக்குள்ள வட்டி ஆகும். அதாவது தனி வட்டி ஈக்குவல் டு அசல் இன்ட்டு காலம் இன்ட்டு வட்டி வீதம் டிவைட் பை 100. அதாவது 1000 இன்ட்டு 12 இன்ட்டு 2 டிவைட் பை 100. அதாவது ரூபாய் 240 வட்டி ஆகும். மொத்த அமௌண்ட்டு அசல் பிளஸ் வட்டி ஈக்குவல் டு 1000 பிளஸ் 240 ஈக்குவல் டு 1240 ரூபாய் ஆகும். கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் முதல் மாத வட்டியை அசலோடு சேர்த்து 2வது மாசத்துக்கு அதை மொத்த தொகையை அசலாக வைத்துக் கொள்வார்கள். ஒவ்வொரு மாதமும் இந்த வட்டியானது கூடிக்கொண்டே வரும். முதலில் கட்டியது ஒரு அமௌண்ட் தான், ஒரே தொகை தான். பின்பு 2ஆம் மாசத்துக்கு இந்த தொகை வட்டியோடு சேர்த்து அசலாக மாறிவிடுகிறது. அதாவது ஃபார்முலா A is equal to P into 1 plus R by 100 whole power N. I வட்டி is equal to A minus B. அசல் 1000 ரூபாய், காலம் 12 மாதம், வட்டி வீதம் 2% மாதம் வட்டி. மொத்தம் 1000 into 1 plus 2 by 100 whole power 12. That is equal to 1268.24 ஆகும். கூட்டு வட்டி equal to A minus B, அதாவது மொத்தம் மைனஸ் பிரின்சிபல் அசல் ஈக்குவல் டு 1268.24 மைனஸ் 1000 ஈக்குவல் டு 268.24. அதாவது வட்டியானது 268.24 ஆகும். குறிப்பு: பொதுவாக வட்டி வீதம் வருடத்திற்கு உள்ளது. மாதத்திற்கு மாற்ற வேண்டும் என்றால் மாற்ற வேண்டும். 24% வருடம் வட்டி என்பது 2% மாத வட்டி ஆகும். அதாவது 24 டிவைட் பை 12 ஈக்குவல் டு 2. இதை 2 வட்டி என்பார்கள். அதாவது 100 ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு 2 ரூபாய் வட்டி என்று குறிப்பிடலாம்.
வருட வட்டியிலிருந்து இப்பொழுது மாத வட்டியை மாற்றிவிட்டோம். மாத வட்டியிலிருந்து வருட வட்டியாக வட்டி விதமாக மாற்றுவதற்கு 12 ஆளர்கள் பெருக்க வேண்டும். IRR, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்பது நாம் செலுத்தக்கூடிய பணத்திற்கு உள்ள முழு வட்டி வீதமாகும். அதாவது IRR ஈக்குவல் டு பணம் கொடுக்கல் வாங்கலில் உள்ள சரியான வட்டி வீதம். உதாரணத்துக்கு ஒருவர் 5000 ரூபாய் வாங்குகிறார். பின்பு முதல் மாதம் கடைசியில், அதாவது 2ஆம் மாதம் ஆரம்பத்தில் 1000 ரூபாய் கட்டுகிறார். 3ஆம் மாதம் ஆரம்பத்தில் 1000 கட்டுகிறார். 4ஆம் மாதம் ஆரம்பத்தில் 4000 கட்டி அவர் கணக்கை முடித்துக் கொள்கிறார். இதற்கு வட்டி வீதம் காக்க வேண்டும். அதாவது பணம் வருகிறது, பின்பு பணம் அவர்களுக்கு வந்த பணத்திற்கு திரும்ப கொடுக்கும்போது ஒரே அமௌண்ட்டாக, ஒரே தொகையாக கொடுக்காமல் தனித்தனியாக வேறுபட்ட தொகையாக கொடுக்கிறார்கள். கடைசியில் அதனுடைய கணக்கை முடிக்கிறார்கள். இதற்கு வட்டி வீதம் பார்ப்பது, இதற்குத்தான் IRR என்று கூறுவார்கள். இந்த பணம் கொடுக்கல் வாங்கலில் IRR ஈக்குவல் டு 7.63%, அதாவது 7.63%. எப்படி என்று நம்ம பார்ப்போம். இந்த IRR கண்டுபிடிப்பது என்பதை பற்றி அடுத்த ஸ்லைடில் பின்வரக்கூடியவற்றில் நான் கூறுகிறேன். எக்ஸல் மூலமாக கண்டுபிடிக்கலாம் அல்லது ஃபைனான்ஸ் கால்குலேட்டர் மூலமாக கண்டுபிடிக்கலாம். நான் எக்ஸல் மூலமாக கண்டுபிடிப்பதை பற்றி கூறுகிறேன். இப்போ IRR பார்க்கும் பொழுது நம்மிடம் இருந்து போகும் தொகையை மைனஸ் என்று குறிப்பிட வேண்டும். நமக்கு வரும் தொகையை பிளஸ் என்று குறிப்பிட வேண்டும். அதாவது 5000 ரூபாய் ஒருவருக்கு கொடுக்கிறோம் என்றால் அதை -5000 என்று குறித்துக் கொள்ள வேண்டும். பணம் நமக்கு 1000 வருவதென்றால் +1000 என்று குறித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது முதல் மாத ஆரம்பத்தில் 5000 ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு பிறகு ஒரு மாதம் கழிந்த பிறகு இந்த 5000 ரூபாய்க்கு வட்டி, அதாவது 7.63% வட்டி வீதம், வட்டி 381.5 ரூபாயாக உள்ளது. ஒரு மாதம் கழிந்த பிறகு, அதாவது 2ஆம் மாத ஆரம்பத்தில் 1000 ரூபாய் வருகிறது. இப்பொழுது இருப்பு, அதாவது 2ஆம் மாத ஆரம்பத்தில் இருப்பு 4381.5 ரூபாயாகும். 2ஆம் மாதம் முடிவில், அதாவது வட்டி இந்த 4381.5க்கு வட்டி 7.63% வீதம் 334.3 ஆகும். 2ஆம் மாதம் கடைசியில் 1000 செலுத்தி விடுகிறார்கள், அதாவது 3ஆம் மாத ஆரம்பத்தில். இப்பொழுது 3ஆவது மாதம் ஆரம்பத்தில் உள்ள இருப்பு தொகை 3715.8 ஆகும். இதற்கு 3ஆம் மாதம் வட்டி, அதாவது வட்டி வீதம் 7.63% வீதம், வட்டியானது 283.52 ஆகும். எனவே 3ஆம் மாதம் கடைசியில் இந்த வட்டியும் அந்த இருப்பு தொகையை கூட்டினால் 4000 வருகிறது. 4ஆம் மாதம் ஆரம்பத்தில் இந்த 4000 கட்டிவிடுகிறார்கள். இப்பொழுது இருப்பு 0 மாறிவிடுகிறது. IRR அதிகமாக இருந்தால் பணம் கொடுப்பவனுக்கு லாபம், வாங்குபவனுக்கு நஷ்டம். IRR குறைவாக இருந்தால் பணம் கொடுப்பவனுக்கு நஷ்டம், வாங்குபவனுக்கு லாபம். XIRR ஈக்குவல் டு நாட்களை வைத்து கணக்கிடப்படுகின்ற வட்டி வீதம் ஆகும். இது பொதுவாக ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணும்போது தெரியப்படும். Finding IRR, internal rate of return, using XLS. XLS-இல் காலம் வைஸ் எடுக்க வேண்டும். முதல் காலத்தில் -5000 போட வேண்டும், அடுத்த காலத்தில் 1000, அடுத்த காலத்தில் 1000, அடுத்த காலத்தில் 4000. அதாவது நாம் வாங்கிய தொகை 5000, முதல் மாதம் முடிவில், அதாவது 2ஆம் மாதம் ஆரம்பத்தில் 1000 கட்டி கொடுக்கிறோம், 3ஆம் மாதம் ஆரம்பத்தில் 1000 கொடுக்கிறோம், 4ஆம் மாதம் ஆரம்பத்தில் 4000 கொடுக்கிறோம். இப்பொழுது IRR கண்டுபிடிக்க வேண்டும். 4000க்கு கீழ் உள்ள செல்லில்
ஃபங்க்ஷன் IRR ஈக்குவல் டு இந்த மேலே உள்ள எல்லா வேலையும் கணக்கிட்டு போட வேண்டும். அப்பொழுது 7.63% 7.63% என்று வரும். கேஸ் 2 மாதங்கள் நாம் பணம் கட்டவில்லை, அதாவது 5000 வாங்கி கொண்டு 1000 பணம் கட்டவில்லை 1000 4000 கட்டுகிறோம். இதை எக்ஸலில் -5000 1000 0 0 1000 4000 என்று பூர்த்தி செய்ய வேண்டும். இப்பொழுது IRR வேல்யூ பார்த்தோம் என்றால் 4.53% ஆகும். கேஸ் 3 பிக்ஸட் டெபாசிட். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் பார்க்கப்படுகிறது. வருட ஆரம்பத்தில் ரூபாய் 1000 பெற்றுக்கொண்டு ஒரு வருடத்துக்கு பிறகு ரூபாய் 1268.24 கொடுக்கிறார்கள். இதற்கு வட்டி வீதம் என்ன? இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டில் பார்க்க வேண்டும். இது நம்ம எக்ஸலில் இதை போட்டி செய்து பார்த்தால் முதலில் 1000 போட வேண்டும். அதற்கு பிறகு 12 மாதத்துக்கு 000 என்று போட்டு கடைசியில் -1268.24 என்று போட வேண்டும். இதற்கு IRR பார்த்தால் 2.0%, அதாவது 2 வட்டி வீதம் வருகிறது. கேஸ் 4 ரெக்கரிங் டெபாசிட். ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 100 பெற்றுக்கொண்டு ஒரு வருடத்துக்கு பிறகு 1330 ரூபாய் கொடுக்கிறார்கள். வட்டி வீதம் என்ன? அதாவது 12 மாதம் 100 ரூபாய் பெற்றுக்கொள்கிறார் மாதம் முடிவில் அவர்கள் 1330 ரூபாய் தருகிறார்கள். இதில் எக்ஸலில் 100 என்று 12 மாதத்துக்கு போட்டுக்கொண்டு 12 செல்லில் போட்டுக்கொண்டு -1330 13வது செல்லில் போட வேண்டும். இதுக்கு IRR பார்த்தோம் 1.57% என்று வரும். இனிமேல் பல வகையான கடன்களை பற்றி நான் கூறப்போகிறேன். 1. பேங்கில் சாதாரண நகைக்கடன், அதாவது அசல் 1000 ரூபாயும் காலம் 12 மாதமும் வட்டி வீதம் 2% மாத வட்டி இருக்கும்போது தனி வட்டி அசல் இன்ட்டு காலம் இன்ட்டு வட்டி வீதம் டிவைடட் பை 100, அதாவது 1000 இன்ட்டு 12 இன்ட்டு 2 இன்ட்டு டிவைட் பை 100 ₹240 240 ரூபாய். 6 மாதத்துக்கு பிறகு கடன் அடைப்பதற்கு ரூபாய் 1120 செலுத்த வேண்டும். அதாவது வட்டி 1000 இன்ட்டு 6 இன்ட்டு 2 டிவைடட் பை 100 120 ரூபாய். வட்டி 120 ரூபாய், அசல் 1000, ஆகவே 1120 ரூபாய் கட்ட வேண்டும். 12 மாதத்துக்குள் வட்டி செலுத்தவில்லை ஆனால் 12 மாத வட்டி ரூபாய் 240 செலுத்த வேண்டும். இப்போது அசல் 1000 மாறிவிடும். 2. வட்டி கடையில் நகைக்கடன், அதாவது அசல் 1000 ரூபாய், காலம் 12 மாதம், வட்டி வீதம் 2% என்று கூறுகிறார்கள். வைத்துக் கொள்வோம். இங்கு 2 மாத வட்டியை கழித்துவிட்டு பணம் தருவார்கள். கடனை அடைக்கும் போது 1 மாத வட்டியை சேர்த்து தர வேண்டும். அசல், அதாவது அசல் = 1000 - 40 = 960, அதாவது 2 மாத வட்டி 40 ரூபாய் 1000. 6 மாதத்துக்கு பிறகு கடனை அடைப்பதற்கு 1140 செலுத்த வேண்டும். அதாவது 7 மாத வட்டி 140 ரூபாய் ஆகும். அதாவது ரூபாய் 960க்கு 6 மாதத்துக்கு பிறகு ரூபாய் 1140 செலுத்த வேண்டும். இதற்கு IRR வேல்யூ கண்டுபிடித்தால் அது IRR = 3%, அதாவது வட்டி வீதம் = 3% மாதம் அல்லது 3 வட்டி ஆகும். அவர்கள் கூறுவது போல 2 வட்டி இல்லை. எனவே வட்டி கடையில் நகைக்கடன் அதிகமாக உள்ளது. 12 மாதத்துக்குள் கடன் செலுத்தவில்லையானால் நகையை அவர்களே எடுத்துக் கொள்வார்கள். கோஆபரேட்டிவ் பேங்க் கடன். ஒவ்வொரு மாதமும் நாம் வாங்கிய கடன் இருப்பு தொகைக்கு வட்டி கட்ட வேண்டும். பணம் கட்ட தவறினால் அதை இருப்பு தொகையில் சேர்த்து வட்டி கட்ட வேண்டும். உதாரணத்திற்கு அசல் 5000, வட்டி வீதம் 2%, மாதம் 4 மாதங்கள். முதல் மாதம் ஆரம்பத்தில் 5000 வாங்கியுள்ளோம். முதல் மாதம் கடைசியில் அதற்கு வட்டி 100 ரூபாய். 2ஆம் மாதம் ஆரம்பத்தில் அந்த 1000 ரூபாயை நாம் கட்டிவிடுகிறோம். இப்பொழுது 4000 உள்ளது. அத்துடன் 100 ரூபாய் வட்டியும் கட்ட வேண்டும்.
1100 கட்டிவிட்டால் 2ஆம் மாதத்திற்கு இருப்பு 4000 உள்ளது. 2ஆம் மாத கடைசியில் 3ஆம் மாதம் ஆரம்பத்தில் நாம் 1080 கட்ட வேண்டும். இப்படி கட்டிவிட்டால் 3ஆம் மாதம் ஆரம்பத்தில் 3000 உள்ளது. இதற்கு வட்டி 60 ரூபாய் ஒரு மாதத்திற்கு. 4வது மாதம் ஆரம்பத்தில் நாம் 1060 கட்டிவிட்டால் 2000 உள்ளது. 4வது மாதம் கடைசியில் 1000 ரூபாய் இருக்கும். 5வது மாதம் நாம் 1020 கட்டிவிட்டால் நம் இருப்பு 0 ஆகிவிடும். இந்த மாதிரி தான் கோஆபரேட்டிவ் பேங்க் கடன் அடைக்க வேண்டும். அதாவது சம அமௌண்ட், அதாவது 1000 ரூபாய் பிளஸ் அதனுடைய வட்டி, இருப்பு வட்டி கட்ட வேண்டியது. 4. குலுக்கல் முறை கடன் கொடுப்பது. இது பொதுவாக ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கக்கூடியது. ஒவ்வொரு மாதமும் எல்லோரிடமும் பணம் செலுத்தி குலுக்க முறையில் பெயர் எடுத்து அவர்களுக்கு பணத்தை கொடுப்பார்கள். பணம் கொடுத்த பிறகு அவர் பெயரை சேர்க்க மாட்டார்கள். இப்படி எல்லோருடைய பணம் வாங்கி ஒவ்வொருத்தரும் கொடுத்து அந்த முடித்துக் கொள்வார்கள். பேங்கில் வீட்டுக்கடன். ஒவ்வொரு மாதமும் கடன் அண்டு வட்டி கட்ட வேண்டும். இந்த பேங்க் வீட்டுக்கடனில் சம அமௌண்டாக பிரித்திருப்பார்கள். இதற்கு டிமினிஷிங் வட்டி என்று பெயர். இந்த வட்டிக்கு டிமினிஷிங் வட்டி என்று பெயர். ஒவ்வொரு மாதமும் நாம் கட்டும் பணத்திற்கு ஒரு பகுதி வட்டியாகவும் மீதி பகுதி அசலாகவும் எடுத்துக்கொள்வார்கள். ஆரம்பத்தில் வட்டி அதிகமாக இருக்கும், அசல் குறைவாக இருக்கும். கடைசியில் அசல் அதிகமாக இருக்கும், வட்டி குறைவாக இருக்கும். சப்போஸ், அதாவது இடையிட்டு நாம் பணம் கட்ட வேண்டியிருந்தால், அதாவது கடனை அடைக்க வேண்டியிருந்தால் அன்றைக்கு உள்ள அசலை கண்டுபிடித்து அந்த அமௌண்ட்டை வட்டியுடன் கட்ட சொல்லுவார்கள். இதுதான் பேங்கில் வீட்டுக்கடன் ப்ரொசீஜர். 6. தள்ளு சீட்டு முறை கடன், ஏலம் சீட்டு முறை கடன். அதென்ன தள்ளு சீட்டு முறை கடன், ஏலம் சீட்டு ரெண்டும் ஒன்றுதான். ஏலத்தில் விட்டு அதற்கப்புறம் வசூலாகும் தொகையை கொண்டு அவர்கள் கொடுப்பார்கள். இதில் காலமும் கடன் வாங்குபவர்களும் சமமாக இருக்க வேண்டும். உதாரணம், 10 பேர் 10 மாதம் ரூபாய் 20,000 சீட்டு. ஒவ்வொருவரும் 2000 ஒவ்வொரு மாதம் கட்ட வேண்டும். ஒவ்வொருத்தரும் 2000 கட்ட என்றால் 10 பேர் இது 2000 × 10 20,000 கட்ட வேண்டும். ஒவ்வொரு மாதமும் 20,000 என்று சேரும். ஒவ்வொரு மாதமும் இந்த 20,000 ஏலம் விடப்படும். பணம் தேவையுள்ளவர்கள் 20,000 குறைத்து கேட்பார்கள். அதாவது 20,000, 19,000, 15,000 என்று குறைத்து கொண்டே போவார்கள். இது 12,000 என்றால் ஒவ்வொருடமிருந்து ஏலம் எடுத்தவரை தவிர்த்து ரூபாய் 1,200, அதாவது 12,000/10 வாங்கி ஏலம் கொடுத்தவுடன் கொடுப்பார்கள். அதற்கு பின் அவர் ஏலம் எடுக்க முடியாது. இதில் 2ஆம் சீட்டு பணம் ரூபாய் 20,000 ஏலம் நடத்துபவருக்காக கொடுப்பார்கள். அவரும் இதில் ஒரு மெம்பர், அதாவது கடன் வாங்குபவர். இந்த இதில் நாம் IRR கண்டுபிடிக்க வேண்டும். நாம் கட்டும் பணம் வாங்கும் பணத்திற்கு IRR பார்த்து இந்த சீட்டில் சேரலாமா வேண்டாமா என்று முடிவு செய்ய வேண்டும். IRR அதிகமாக இருந்தால் நாம் கடன் அதிகமாக ஆக்கிடுவோம். எனவே IRR கம்மியாக இருக்கக்கூடிய சீட்டில் தான் நாம் சேர வேண்டும். தனியார் கம்பெனி கடன். நம்மை ஏமாற்றி பணம் பறிப்பதற்காக உள்ளவர்கள். உதாரணம், பஜாஜ். நமக்கு முழு விவரமும் கொடுக்க மாட்டார்கள். எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்பார்கள். கேட்டால் அது அப்படித்தான் என்பார்கள். நம்மிடமிருந்து பிற்பாடு பணம் வசூலிக்க முழு பணம் கட்டிய பிறகு பணம் கட்டிய சான்றிதழ் தரமாட்டார்கள். ஆட்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் முதலில் இருப்பவர் ஒன்று சொல்வார், பின்னாடி இருப்பவர் மற்றொன்று சொல்வார். இவர்கள் இருவரும் மாற்றி மாற்றி சொல்லி முதலாளிக்கு பணம் சம்பாதித்து கொடுப்பார்கள். முழு விவரம் பெற்றுக்கொண்டு IRR பார்த்து கடன் பெற வேண்டும். நாம் முதலில் தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், கூட்டி வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி கூறியுள்ளோம். IRR, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், இதை பற்றி விவரித்துள்ளோம். அதை எப்படி கால்குலேட் பண்ண வேண்டும் என்று கூறியுள்ளோம். IRR எக்ஸெல்எஸ் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை கூறியுள்ளோம்.
ஐஆர்ஆர் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் ரெக்கரிங் டெபாசிட்டுக்கும் எப்படி கண்டுபிடிப்பது என்று கூறியுள்ளோம். பேங்கில் நகைக்கடன் வாங்கும்போது வட்டிக்கடையில் நகைக்கடன், கோஆபரேட்டிவ் பேங்க் கடன், குலுக்கல் முறை கடன், வீட்டுக் கடன், ஏலம் சீட்டு கடன், தனியார் கம்பெனி கடன் பற்றி கூறியுள்ளோம். இதிலிருந்து நாம் ஐஆர்ஆர் வேல்யூ கண்டுபிடித்து கடன் வாங்குவது முடிவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் அதிகமாக கடன் தொகை கொடுக்க வேண்டி இருக்கும். இந்த காணொளியை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு இமெயில் அனுப்பவும். இமெயில் ஐடி anbu.electric.y@gmail.com அல்லது டெலிஃபோன் மூலியமாகவும் கான்டாக்ட் பண்ணலாம். செல் நம்பர் 8825723543.